வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டுக் கொன்ற படுபாதக ஆட்சிதான் அதிமுக என முதலமைச்சர் விளாசல். சாத்தான்குளத்தில் தந்தை மகன் கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் கடும் விமர்சனம். திமுக அங்கம் வகித்த யுபிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன என பட்டியலிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மத்திய பாஜக அரசுடன் கூட்டணி அமைத்து அதிமுக சாதித்தது என்ன என சரமாரி கேள்வி. 13 அப்பாவிகளை சுட்டுக் கொன்ன துப்பாக்கி சுட்ட ஞாபகத்துக்கு வராச்ச பாவிகள் ஆட்சியா அதிமுக இருந்துச்சு. தூத்துக்குடின்னு சொன்னா வெள்ள நிவாரண நிதியாக மத்திய பாஜக அரசு ₹1 கூட வழங்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் வஞ்சனைகளை எல்லாம் மீறி சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக பேச்சு. நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்க குடித்திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடித்திட்டம், அடக்குமுறை புடா சட்ட ரத்து, இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய கூட்டணியில தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலோடு திமுக கொண்டு வந்த திட்டங்கள். தன்னை மயிலாடுதுறை மாவட்டத்தின் மாப்பிள்ளை என கூறிக்கொள்ளும் மு.க.ஸ்டாலின் இந்த மாவட்டத்திற்கு என்ன செய்தார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. படையப்பா பட காமெடியை கூறி கலாய்த்ததால் தொண்டர்கள் மத்தியில் சிரிப்பாலை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டப்போ கூடுதல் அதிகாரிகள் உட்பட மொத்தம் அரசு இயந்திரத்தையும் உங்கள் மாவட்டத்திற்கு அனுப்பி வச்சு மீட்பு பணிகளை முடக்கிவிட்டேன். அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் பெற்ற அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். திமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட நலத்திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் மயிலாடுதுறை பிரச்சாரத்தில் இபிஎஸ் உறுதி. மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வணி என கூறும் கர்நாடக துணை முதல்வரை தமிழகம் அழைத்து வந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வதாக இபிஎஸ் விமர்சனம். மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் மயிலாடுதுறை மாவட்டம் பாலைவனமாகிவிடும் எனவும் பேச்சு. இங்க உங்க மாவட்டங்க மயிலாடுதுறை மாவட்டம், தண்ணி கொடுக்க முடியாது, மேகதாது அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற ஒரு நபரை, நமக்கு எதிராக இருக்கின்ற ஒருவரை, நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற ஒருவர் கர்நாடக அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கூட்டுகிறது ஓட்டு கேட்கிறாருன்னா இந்த ஸ்டாலின் நாட்டுக்கு தேவையா? வடக்கிற்கே வழிகாட்டக்கூடிய தெற்கை வஞ்சிக்கிறது மத்திய பாஜக அரசு என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் காட்டம். தெற்கு தான் வழிகாட்டுது என்ற நிலையை திராவிட மாடல் உருவாக்கி இருக்கிறோம். வழிகாட்டக்கூடிய தெற்கை வஞ்சிக்கிற செயலில் தான் ஒன்றிய பாஜக அரசு இறங்கியிருக்கு. மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்பதை காரணமாக காட்டி ஒன்றியத்தில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை குறைக்க பார்க்குறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டோட வளர்ச்சிக்கு துணை நின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை தண்டிக்க பார்க்குறாங்க.
பாஜகவின் அட்டூழியங்களை தட்டி கேட்கச் சொன்னால் சைலண்ட் மோடுக்கு போகிறார் இபிஎஸ் என முதலமைச்சர் விமர்சனம். காலில் விழுந்து காலை வாரிவிட்ட இபிஎஸ் இப்போது பாஜகவுடன் சேர்ந்து சொந்த மக்களுக்கு துரோகம் இழைக்கிறார் எனவும் சாடல். அநியாயத்தை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிற துணிச்சல் பழனிசாமிக்கு இருக்கா? மற்றதுக்கெல்லாம் வாய்க்கிலேயே பேசுகிற பழனிசாமி பாஜகவோட அட்டூழியங்களை எதிர்த்து கேள்வி கேட்க சொன்னால் மட்டும் சைலண்ட் மோடுக்கு போயிடுறார். பெரிய அட்டார்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பொது சிவில் சட்டம் பற்றி கருத்து சொல்வாரா பழனிசாமி அவர்களை? காலில் விழுந்து விழுந்து கால்களை வாரிவிட்ட நீங்க இப்போ சொந்த மக்களுக்கே குழிபறிச்சு துரோகம் பண்றீங்க. இதுதான் பழனிசாமி செய்யக்கூடிய பச்சை துரோகம். மீனவர்கள் பாதுகாப்பு குறித்து இலங்கையுடன் பேசச் சொன்னால் மௌன குருவாக மாறிவிடுகிறார் மோடி. கச்சத்தீவு மற்றும் மீனவர்கள் பாதுகாப்பு குறித்து மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. உக்ரைன் போரை நிறுத்திட்டேன், அமெரிக்காவே அலறவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஸ்வகுரு மோடி அவர்கள் அண்டை நாடான இலங்கை கிட்ட பேச சொன்னா மௌன குருவா ஆகிறாரு. பார்க்கிறோமா இல்லையா? தட்டை கேட்க முடியலன்னு சொல்றதை விட தமிழ்நாட்டு மீனவர்கள் தானே என்ற காலத்தால் தட்டி கேட்காம இருக்காருன்னு தான் சொல்லணும். பத்து ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் படுபாதாரத்தில் சரிந்து கிடந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்த ஆட்சி திமுக. டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் ராமநாதபுரம் பரப்புரையில் முதலமைச்சர் பெருமிதம். 0.07 அந்த விழுக்காடு தான் இருந்துச்சு, சரிஞ்சு கிடந்துச்சு. நடுநிலைமை படுபாதாளத்தில் இருந்துச்சு. இந்தியாவிலேயே முதல் மாநிலமா 11.19 விழுக்காடு என்ற டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கல, கடுமையா உழைச்சிருக்கிறோம். மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவதுடன் பெண்களை பற்றி கண்ணியமற்ற முறையில் பேசுகிறார் இபிஎஸ். கொள்கையற்ற துரோக கூட்டத்தை இந்த தேர்தலில் விரட்டியடிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஆவேசம். மறைந்த தலைவர்களை, நம்முடைய நெஞ்சமெல்லாம் வாழ்ந்திருக்கக்கூடிய தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். பெண்களை கண்ணியமில்லாமல் பேசுறது, அதை இப்போ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். வாய்க்கொழு பிடித்து சாக்கடைக்கு சரிசமமா வந்து விடுகிற அவருடைய வார்த்தைகளுக்கு பாடம் புகட்டப் போகக்கூடிய நாள் தான் ஏப்ரல் 23. மறந்துடாதீங்க. கொள்கையற்ற அடிமை கூட்டத்தை, சுயநலத்துக்காக தமிழ்நாட்டை அடகு வைக்கக்கூடிய வகையில் ஒன்று சேர்ந்திருக்கிற துரோக கூட்டத்தை மக்கள் நீங்கள் விரட்டி அடிக்கணும். ஒவ்வொரு கிராமத்திலும் வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை வழங்கி வாக்கு சேகரிப்பதில் முழுமையான கவனம் செலுத்திடுக. இனிவரும் 10 நாள்களும் மக்களோடு மக்களாக திமுக தொண்டர்கள் களப்பணியாற்ற வேண்டும் எனவும் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். திமுகவில் ஸ்டாலின் குடும்பத்தை தவிர வேறு யாரும் கட்சியிலோ அல்லது ஆட்சியிலோ உயர் பதவிக்கு வர முடியாது. அதிமுகவில் சாதாரண தொண்டன் கூட உயர் பதவிக்கு வர முடியும் என்பதற்கு தானே சாட்சி என்றும் இபிஎஸ் பேச்சு. ஆட்சி அதிகாரத்தில் வர முடியுமா திமுகவில்? திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியாது. அண்ணா திமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன், இங்கே இருக்கின்ற தொண்டன் இங்கே வந்து பேச முடியும். உண்மைதானே?
திமுகவுக்குத்தான் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. தமிழகத்தில் ஒரு கூட்டணி, புதுச்சேரி, கேரளா மாநிலங்களில் ஒரு கூட்டணி அமைக்கும் திமுகவுக்குத்தான் கொள்கை இல்லை என இபிஎஸ் விமர்சனம். ஸ்டாலின் நம்ம கொள்கை இல்லையா, இவன கொள்கையோடைய கூட்டணி வச்சிருக்காரு. திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா, திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா, திமுக விடுதலை சக்தி ஒரே கொள்கையா? அங்க பாண்டிச்சேரியில் மாறி மாறி நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை அம்போனு விட்டுட்டாங்க, விடுதலை சிறுத்தைய கை கழுவி விட்டுட்டாங்க. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஏத்து போட்டிடுது. இது ஒன்னா இருக்கு, ஒத்த கொள்கையா? சாதனைகளை சொல்ல எதுவும் இல்லாததால் தன்னை பற்றி அவதூறு பேசுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாகையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அவரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த விதத்தில் அவதூறா பேசணுமோ அதையெல்லாம் பேசிவிட்டு சென்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நம்ம கட்சி பத்தி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய அரசாங்கத்தை பத்தி பேசுவதற்கு எந்தவித முகாந்தரம் இல்லை. அதனால என்னை பற்றி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் விமர்சனம் செஞ்சார் ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ தேர்தல் வந்தாச்சு, இப்ப தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு தொடர்ந்து என்னை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்தவர் முதலமைச்சர் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. பயிர் காப்பீடு, நெல் கொள்முதல் விலை உள்ளிட்ட எந்த வாக்குறுதிகளையும் திமுக நிறைவேற்றவில்லை எனவும் சாடல். விளைநிலங்கள், பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். போட்டாங்களா இல்லையா புரிஞ்சுற ஒப்பந்தம்? நெல்லுக்கு அளித்து வரும் ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என மத்திய அரசு கடிதம் எழுதியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகார் தெரிவித்த விவகாரம். ஊக்கத்தொகை அளிப்பது மாநில அரசின் தனிப்பட்ட அதிகாரத்திற்குட்பட்டது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். லஞ்சம் இல்லாமல் அரசின் நலத்திட்டங்கள் மக்களிடம் சென்று சேரும் வகையில் முன்னுரிமை அட்டை வழங்கப்படும். தாவேக ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் வெற்றி தமிழ்நாடு செயலி உருவாக்கப்படும் என கன்னியாகுமரி பரப்புரையில் விஜய் அறிவிப்பு. ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம், ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும். மக்களின் மனுக்கள் மீது சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும் என விஜய் அறிவிப்பு. மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் புத்தாக்க மையம் அமைக்கப்படும் என உறுதி. ஐயப்பங்களுடன் ஒரு மனு சமர்ப்பிக்கப்பட்டால் அதிகாரப்பூர்வ பதிலை அரசு அளிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்படும். மனு எனில் அது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் கட்டாயமாக விவாதம் நடத்தப்படும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முழு நாள் பொதுமக்கள் மனுக்களுக்கென்றே தனி நேரமாக ஒதுக்கப்படும். தமிழகத்தில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டி. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலாக அமைய வேண்டும் என்றும் தாவேகா தலைவர் விஜய் ஆவேசம். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே.
கன்னியாகுமரி பரப்புரை பயணத்தின் போது சைக்கிளை கீழே போட்டுவிட்டு தலைதெறிக்க ஓடிய தாவேகா தலைவர் விஜய். சாலையில் வேகமாக சென்றபோது தொண்டர்கள் சுற்றி வளைத்ததால் பின்னால் வந்த கேரவனில் தஞ்சமடைந்த வீடியோ வைரல். தூத்துக்குடியில் திமுக எம்பி கனிமொழி முன்னிலையில் தனது ஆதரவாளர்களோடு திமுகவில் இணைந்தார் அஜிதா ஆக்னல். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் பெண்களுக்கு உரிய மரியாதையோ அங்கீகாரமோ வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கனிமொழி அம்மா மற்றும் மற்ற அமைச்சர்கள் அனைவரும் முன்னிலையில் என்னை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை நான் இணைத்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு உரிய அங்கீகாரமும் உரிய மரியாதையும் இல்லாதனால தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து என்னை நான் விலக்கிக் கொண்டு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். திருப்பத்தூரில் பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை மீது பூக்களுடன் செல்போனை வீசியதால் பரபரப்பு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளர் திருமாறனை ஆதரித்து பேசியபோது நிகழ்ந்த தாக்குதலால் பரபரப்பு. சேலத்தில் பிரச்சாரத்தின் போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் திடீரென மயங்கியதால் பரபரப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரத்தை தொடங்கிய முதல் நாளிலேயே ராமதாஸுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் தொண்டர்கள் அதிர்ச்சி. தீவிர தேர்தல் பரப்புரைக்கிடையே திண்டிவனம் தைலாபுரம் வீட்டில் தனது தாய் சரஸ்வதி நேரில் சந்தித்து ஆசி பெற்ற அன்புமணி. தந்தை ராமதாசுடன் மனக்கசப்பு நீடிக்கும் நிலையில் தாயை சந்தித்து நலம் விசாரிப்பு. மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வரும் 16ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற சிறப்பு அமர்வில் அனைவரும் ஒரே குரலில் இணைவோம் என அனைத்து கட்சி தலைவர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பை கோரும் பிரதமர் மோடி தொகுதி மறுவரையறை குறித்து ரகசியம் காப்பது ஏன்? அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சரமாரி கேள்வி. அரசியல் அமைப்பை அழிக்க பாஜக மற்றும் RSS அமைப்பு விரும்புகிறது என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்தியாவில் அனைவரும் சமமாக இருப்பதை பாஜகவினர் விரும்பவில்லை எனவும் விமர்சனம். மேற்கு வங்கத்தில் மதராசாக்களுக்கு 6000 கோடி ரூபாயை ஒதுக்கிய மம்தா அரசு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்காதது ஏன்? ஊடுருவல்காரர்களால் மாநிலத்தின் மக்கள் தொகை பெருமளவு உயர்ந்து விட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. மேற்கு வங்க மாநிலத்தில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிக்கிறது பாரதிய ஜனதா. மக்களிடையே பிளவை ஏற்படுத்த சுமார் 1000 கோடி ரூபாய் கொடுத்தது அம்பலமாகிவிட்டதாகவும் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மாரடைப்பு காரணமாக காலமானார் பழம்பெரும் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே. மும்பையில் உள்ள பிரீச் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே மறைவுக்கு இளையராஜா இரங்கல்.
எந்த குரல்களோடும் ஒப்பிடவே முடியாத தனித்துவ குரலுக்கு சொந்தக்காரரான ஆசா போஸ்லே தன் மீது அன்பும் பாசமும் வைத்திருந்ததாக நிகழ்ச்சி. வாழ்நாளில் மிகவும் மறக்க முடியாத இடத்தில் இருப்பவர் ஆஷா போன்ஸ்லே அவர்கள். அவர்களுடைய திறமைக்கு அளவே இல்லை. வேறு எந்த குரல்களோடும் ஒப்பிட முடியாத ஒரு தனித்துவம் வாய்ந்த குரல் அவருடைய குரல். தனித்துவம் வாய்ந்த திறமையும் கூட. அவர் காலமானது எனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. பிரபல பின்னணி பாடகி ஆசா போஸ்லேவின் மறைவை ஒட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வடிவமைக்கப்பட்ட மலர் சிற்பம் சுதர்சன் பட்நாயக் கைவண்ணத்தில் 20 அடி நீள வீணையுடன் தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட சிற்பத்தை கண்டு மக்கள் வியப்பு. ஹோர்முஸ் நீரிணை முற்றுகையிடப்படும் என அதிபர் டிரம்பின் இணையதள பதிவால் பதற்றம் அதிகரிப்பு. ஈரான் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை ட்ரம்ப் தீவிரப்படுத்தியதால் உலக நாடுகள் அச்சம். லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி. ஜோஸ் பட்லர் மற்றும் சுப்மன் கில்லின் சிறப்பான ஆட்டத்தால் 165 என்ற இலக்கை 18.4 ஓவர்களிலே எட்டி அசத்தல். ஐபிஎல் போட்டிகளில் குறைந்த வயதில் 4000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை படைத்தார் குஜராத் வீரர் சுப்மன் கில். KL ராகுலுக்கு அடுத்ததாக அதிவேகமாக 4000 ரன்கள் என்ற இலக்கை எட்டிய 2வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார். மும்பை அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி. 18 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி தனது 3வது வெற்றியை பதிவு செய்தது பெங்களூரு அணி. தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கப் போகிறது. தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் நடிகை நமிதா நம்பிக்கை. நம்ம புரட்சி தலைவி அம்மா இருக்காங்க அந்த டைம்ல எப்படி பாதுகாப்பு இருக்கு அதே மாதிரி பாதுகாப்பு இப்போ மறுபடியும் வரப்போறேன். ஏன்னா கண்டிப்பா நம்ம எடப்பாடி ஐயா தான் ஜெயிச்சுட்டு போறேன். ஸோ அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பெண்களோட வாழ்க்கையில இன்னொரு வசதி கொடுக்க போறாங்க, இன்னொரு உதவி பண்ண போறாங்க. ஸோ எனக்கு நம்பிக்கை.